நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நேற்று வாழைப்பழம் பால் கொழுக்கட்டை வீடியோ போட்டிருந்தேன். அதோட ரெசிபி வீடியோ தான் இது. வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். வாழைப்பழம், பச்சை பால், அப்புறம் கொஞ்சோண்டு சீனி, இது எல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்க முன்னக்கூட்டி கொஞ்சோண்டு பாலை காய்ச்சி ஏலக்காய் போட்டு சீனி போட்டு காய்க்கணும், சரிங்களா? காய்ச்சின பிறகு சீனி போட்டுக்கோங்க. இப்போ அது பால் கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம பேஸ்ட் பண்ணதை கூட ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு, அதிகமாக வேணும்னா எவ்வளோ நாள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாலும் பழமும் சேர்ந்ததுனால ரொம்ப தண்ணியாக இருக்கும். எவ்வளோ நாள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு நெய் ஊற்றி கையை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி நம்ம கொஞ்சம் கட்டி விடாமல் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டோம்னா நம்ம உப்புமா பதத்துக்கு வரும். நல்லா கிண்டி விட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே பிடிச்சிட்டேன், அது ரொம்ப ரொம்ப பெருசாகிருச்சு. அதனால் நீங்கள் இப்போ பிடிக்கச்சில ரொம்ப சின்னதாகவே பிடிங்க. பிடிச்சி இட்லி சட்டியில் அவிச்சு எடுத்துட்டு, ரெண்டாவது பால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பால் கொதிச்சு வந்துருச்சு. பாலோட ஏலக்காய் போட்டு இறக்கி வச்சு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்ச பிறகு தான் இந்த நம்ம குட்டி குட்டி கொழக்கட்டையை போட போகிறோம். ரொம்ப சூடாக போட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளவும் கரைஞ்சிரும். அதனால் குட்டி குட்டி கொழக்கட்டையாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இட்லி சட்டியில் போட்டு அவிச்சு எடுத்துட்டு, நல்ல பால் ஆறின பிறகு உங்களுக்கு சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னா லேசாக பால் சூடாக இருக்கச்சில போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு நல்லா ஆற வச்சே கொடுங்க, அப்போ தான் நிறைய சாப்பிடுவாங்க. எடுக்கச்சிலே கை ரொம்ப சுட்டுருச்சு. ஆனால் இது கொஞ்சம் வேலைப்பாடு தான். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு வேலை பார்க்குறது ரொம்ப தப்பு கிடையாது அப்படின்ட்டு. பால் கொழுக்கட்டை ரெடி. வாழைப்பழம் பால் கொழுக்கட்டை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணுங்கள்.